ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும், பங்கம் ஏற்படும். வேண்டாத என்ன செய்வார் என்பதை பற்றி நம்ம இங்க பார்க்கறதுனால இப்படிப்பட்ட பலன்களை நாம் கூறி அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். விநாயகரை வணங்கி விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் புனிதமான நாள் இன்று விநாயகர் சதுர்த்தி. இன்றைய பஞ்சாங்கத்திற்குள் போவோம். இன்றைய தேதி 21ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, மாசி மாதம். இன்றைய சூரிய உதயம் 7:29க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி முடியும் நேரம் இன்று மதியம் 3:31க்கு. அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரேவதி. ரேவதி முடியும் நேரம் இன்று இரவு 9:37க்கு. அதன் பிறகு அஸ்வினி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:56 மதியம் 12:56 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:23 7:23 வரை. தொடர்ந்து 7:23 இரவு 8:52 வரை நமக்கு நல்ல நேரமாக இருக்கிறது. ராகு கால நேரம் காலை 10:27 11:56 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:55 4:24 வரை. கூலிகன் காலை 7:28 8:57 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று இரவு 9:37க்கு முடிவடைந்து அதே வேளையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வெற்றி, ரிஷப ராசிக்கு சாந்தம், மிதுன ராசிக்கு முயற்சி, கடக ராசிக்கு அமைதி, சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு உயர்வு, விருச்சக ராசிக்கு இன்பம், தனுசு ராசிக்கு நன்மை, மகர ராசிக்கு புகழ், கும்ப ராசிக்கு அசதி, மீன ராசிக்கு தொல்லை. இன்றைய விசேஷம் சதுர்த்தி விரதம். தொடர்ந்து நம்ம சனிப்பெயர்ச்சியின் பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று மிதுன ராசிக்கு சனி 10ஆம் வீட்டில் பிரவேசிப்பார். ஜென்ம ராசிக்கு, அதாவது 10ஆம் இடத்துல, ஜென்ம ராசிக்கு என்றால் இப்போ மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்று பார்ப்போம். பொதுவாகவே 10ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பாக கூறப்படுவதில்லை. இவர்களுக்கு பதவி, அதாவது இவர்கள் வகித்திருக்கும் பதவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும், பங்கம் ஏற்படும். வேண்டாத இடமாற்றம், விருப்பம் இல்லாத இடமாற்றம் எல்லாம் இவர்களுக்கு வரும். மனதிலே ஒரு விதமான பயம் அதிகமாக இருக்கும். உழைப்பு குறைந்தாலும் உழைப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் வருமானம் குறைவாக இருக்கும். பலனற்ற வேலைகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. நமக்கு எது தேவை எது தேவையில்லை என்று பார்த்து ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையில்லாத அசதிகளை உங்களுக்கு கொடுக்காது. மற்றும் வீண் அலைச்சல்கள் ஏற்படும். நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த ஓய்வில்லாத உழைப்பு உங்களுக்கு களைப்பையும் கொடுக்கும். உடலுக்கு அசதி, நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. புத்தி தெளிவு குறைவாக இருக்கும். ஒரு விஷயத்தை கவனித்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை இருப்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு விஷயத்தை ஆழ்ந்து யோசித்து அதில் இறங்குற மாதிரி இருக்கணும். நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். மற்றபடி உங்களுடைய தசாபுத்தி காலங்கள் இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது என்றால், நல்ல யோகா காலமாகவோ, நல்ல ஒரு கிரகங்களின் தசாபுத்தி காலமாக இருந்தால் இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய ராசி கட்டங்களிலே பார்க்கும் கிரகங்களின் பலன்களும் இதில் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் 10இல் சனி பகவான் என்ன செய்வார் என்பதை பற்றி நம்ம இங்கே பார்க்கறதுனால இப்படிப்பட்ட பலன்களை நாம் கூறுகிறோம். மேலும் நீங்கள் உங்களுடைய சனி பகவானுடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பது குறிப்பாக உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஜோதிடர்களிடம் அணுகி நீங்கள் பார்க்க வேண்டும். 10இல் சனி பகவான் அசுப பலன்களையே அதிகம் கொடுக்கிறார் என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி. மற்றபடி உங்களுடைய பழக்க வழக்கங்களும் நல்லபடியாக இருக்க வேண்டும். பிந்தைய காலத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொண்டு வந்தீர்கள் என்பதை வைத்துத்தான் சனி பகவான் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு நடக்கிறது. இதில் நம்மளுடைய நடவடிக்கைகளுக்கு தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். நம்ம எப்பொழுதுமே நல்ல விஷயங்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள்.